Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பாதையில் தடுப்பு சுவர் மீது வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மலைப்பாதையில் குடும்பத்துடன் சென்ற தரம்ஸ்ரீ என்பவரின் கார் தடுப்பு சுவர் மீது மோதி நடுவில் சிக்கியது. இதில் காரில் இருந்த 3 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் தீயணைப்புத் துறையினரின் கிரேன் உதவியுடன் விபத்துக்குள்ளான காரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் திருச்செங்கோடு மலைப்பாதையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே இருசக்கர வாகனம் கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். கீழ்மின்னல் பகுதி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரியின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 கல்லூரி இளைஞர்களில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒருவர் லேசான காயங்களோடு மீட்கப்பட்டு வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. மல்லிகை பூ கிலோ 2400 ரூபாய்க்கும், ஜாதி மல்லி கிலோ 1350 ரூபாய்க்கும் மற்றும் ரோஜா, மஞ்சள் கிரேந்தி, மஞ்சள் சிவந்தி, வெள்ளை சிவந்தி என பல்வேறு பூக்களின் விலை வழக்கத்தை விட கூடுதலாகியுள்ளது. பனிப்பொழிவால் பூக்களின் விளைச்சல் தடைபட்டுள்ள நிலையில் மார்கழி மாதம் மற்றும் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு தேவையும் அதிகரித்திருப்பதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என பூ வியாபாரிகள் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பேரூராட்சியில் பழுதான பேட்டரி வாகனங்கள் சீர் செய்யப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அலங்காநல்லூர் பேரூராட்சி பகுதியில் 15வது வார்டுகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள சிறிய ஆட்டோ வடிவிலான பேட்டரி வண்டிகள் வாங்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த பேட்டரி வாகனங்கள் பழுதாகி பராமரிப்பு இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்க கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுபோன்ற மின்சார வாகனங்களை பராமரிக்க ஒதுக்கப்பட்ட நிதி என்னவாயிற்று என திறனற்ற திமுக அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நள்ளிரவு பூட்டியிருந்த கடைக்குள் கார் புகுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சிவபுரிப்பட்டி பிரிவு சாலை அருகே சாமிக்கண்ணு என்பவர் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் திங்களன்று இரவு புதுக்கோட்டையில் இருந்து முகமது அலி ஜின்னா மற்றும் அப்துல்லா இருவரும் காரில் வந்த நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் கார் புகுந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட வார்டு உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். உபதலை ஊராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த பாக்கியலட்சுமி உள்ளார். இந்த கிராமத்தில் குப்பை, சாக்கடை கழிவுநீர் தேக்கம் உள்ளிட்டவற்றால் பெரும் சீர்கேடு ஏற்படுகிறது. மேலும் எந்த அடிப்படை பணிகளும் நடைபெறவில்லை. இந்த நிலையில் ஊராட்சி தலைவர் தேச தலைவர்களின் படங்களில் தனது தந்தையின் பாஸ்போர்ட் சைஸ் படத்தை செருகி வைத்து அட்ராசிட்டி செய்துள்ளார். இதையடுத்து துணைத் தலைவர், அதிமுக வார்டு உறுப்பினர் உள்ளிட்டோர் பாக்கியலட்சுமிக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு திமுக தலைவருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். தன்னிச்சையான செயல்பாடு காரணங்களை கண்டித்தும், அதாவது முறைகேடாக பொது நிதியில் டெண்டர் விடப்பட்டதை கண்டித்தும், அனுமதி இல்லாமல் நிறைய இடங்களில் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுவதற்கு அனுமதித்தது சம்பந்தமாகவும் நாங்கள் இன்று மதியம் முதல் உள்ளிருப்பு போராட்டம் இருந்தோம். ஏடி பஞ்சாயத்து அவர்களும் பிடிஓ அவர்களும் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். உபதலை ஊராட்சி மன்ற தலைவருடைய தகப்பனாருடைய புகைப்படத்தை தேச தலைவருடைய புகைப்படத்தோடு சேர்த்து அலுவலகம் முழுவதும் வைத்திருந்தார்கள். அதை அகற்றச் சொல்லி போராடினோம். திருப்பதி கோயிலில் பக்தர்கள் காத்திருக்கும் நேரத்தை குறைக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தேவஸ்தானம் முயற்சித்து வருகிறது. இலவச தரிசனத்துக்காக 20 முதல் 30 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்களின் நேரத்தை அதிகபட்சம் 3 மணி நேரமாகவும், 300 ரூபாய் கட்டணத்தில் 4 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்களின் நேரத்தை 1 மணி நேரமாகவும் குறைக்க இலக்கு நிர்ணயித்து திருப்பதி தேவஸ்தானம் செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சியில் ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதல் உட்பட பல லட்சம் ரூபாய் மதிப்பில் முறைகேடுகளை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரூராட்சி அலுவலகத்தில் தங்கள் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு அதிமுக கவுன்சிலர்கள் 4 பேர் தர்ணாவில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக கழக நிர்வாகிகள் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என அதிமுக கவுன்சிலர்கள் எச்சரிக்கை விடுத்தனர்.